ஆக்சுவலாக அட்வென்ச்சர் பைக் ADVs அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப லிமிட்டடானதாக இருக்குது. ஈவன் இப்போ ஒரு கேஸ் நீங்கள் 5 years முன்னாடி போனீங்க அப்படின்னா ADVs வந்து எப்படி சொல்கிறது, ஒரு கனவு பைக்காக தான் இருந்தது. தட் மீன்ஸ் டூரிங்காக இருந்தாலும் சரி, ஆஃப் ரோடிங், டர்ட்டு எது நீங்கள் சூஸ் பண்ணாலும் ஒரு கனவாக தான் இருந்தது. ஆனால் அந்த கனவை 5 years முன்னாடி உடச்சி எரிஞ்சது தான் ஹீரோ. ஆமாம், இன்றைக்கி வந்து நம்ம என்ன வண்டி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹீரோவோட Xpulse தான் நம்ம பார்க்க போகிறோம். Xpulse 200 4V. இதில் வந்து 2 வேரியண்ட் இருக்குது. ஆக்சுவலாக இது வந்து நார்மல் பேஸ் வேரியண்ட்டு. இதில் கலர்ஸ் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் கலர்ஸ் வந்து அவைலபிள் இருக்குது. இது போக ப்ரோ வேரியண்ட்டும் இருக்குது. ஸோ ப்ரோ வேரியண்ட் இதை விட ஒரு 7,000 rupees வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இது வந்து 2023, தட் மீன்ஸ் 2024 மேக் தான், பட் 2023 ரிலீஸ் ஆன வேரியண்ட்டு. அண்ட் இது போக 2024 வந்து ப்ரோ வேரியண்ட்டுன்னு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய டிஃப்ரென்ஸ், நிறைய இதெல்லாம் இருக்குது. பட் ஸ்டில் 4V பற்றி நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபர்ஸ்ட் இன்ஜின் அண்ட் பர்ஃபார்மன்ஸ். ஸோ நமக்கு வந்து இங்கே வந்து 199cc ஆயில் கூல் இன்ஜின் வந்து இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இதோட மேக்ஸிமம் பவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18.9, மேக்ஸிமம் டார்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 17.3 வந்து இது வந்து ப்ரொவைட் பண்ணுது. ஸோ இது போக நமக்கு வந்து ஆக்சுவலாக ப்ரீவியஸ் ஜென்ரேஷன், தட் மீன்ஸ் 2V இருந்தது. ஸோ ப்ரீவியஸ் ஜென்ரேஷன் 2V 2 வால்வு. ஸோ 2 வால்வுக்கும் 4 வால்வுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆக்சுவலாக வந்து 4 கேம் ஷிஃப்ட் இருக்கும். தட் மீன்ஸ் 2 எக்ஸாஸ்ட்டுக்கும் 2 பர்ஃபார்மன்ஸ்க்கான கேம் ஷிஃப்ட் இருக்கும். ஸோ அதனால் ப்ரீவியஸ் ஜென்ரேஷனோட கரண்ட் ஜென்ரேஷன் வந்து நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணுது. தட் மீன்ஸ் ஈவன் ஹைவேஸில் வந்து க்ரூஸ் பண்ணுறது கூட நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுதுன்னு சொல்லலாம். ஸோ நல்ல பர்ஃபார்மன்ஸ்னு சொல்லும் போது ஆக்சுவலாக வந்து இதோட எவ்வளோ டாப் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா 120 வரைக்கும் நம்மளால் அச்சீவ் பண்ண முடியுது. ஈவன் ஒரு சில பேர் வந்து 124, 125 வரைக்கும் அச்சீவ் பண்ணியிருக்காங்க. பட் இட்ஸ் சப்ஜெக்ட் டு ரைடிங் பொசிஷன் அண்ட் யுவர் வெயிட். அண்ட் தென் மேலே வந்தீங்க அப்படின்னா ஆக்சுவலாக வந்து 13 liters ஆஃப் ஃபியூல் கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட நம்ம மைலேஜ் பார்த்தீங்கன்னா 40 kilometer கிடைக்கும். ஸோ 40 பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 520 kilometers வரைக்கும் நம்மளால் சிங்கிள் டேங்க், ஃபுல் டேங்க்கில் வந்து சிங்கிள் டேங்க்கில் நம்ம வந்து 520 kilometers வரைக்கும் நம்ம ரைட் பண்ணலாம். அப்படியே ஆக்சுவலாக இங்கே முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் ஜென்ரேஷனுக்கும் இந்த ஜென்ரேஷனுக்கும் ரேடியேட்டர் வந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஆக்சுவலாக ப்ரீவியஸ் ஜென்ரேஷனில் கொஞ்சம் சின்னதாக அந்த மாதிரி இருக்குது. இப்போ இருக்கிறதுல வந்து ஒரு 20 to 25 வரைக்கும் கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. ஸோ கியரிங் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து நமக்கு 5 gear பாக்ஸ் தான். தட் மீன்ஸ் 5 gear மேனுவல் ஷிஃப்ட்டு. ஸோ 1 down 4 up அப்படின்ற மாதிரி தான் இங்கே இதிலே இருக்குது. இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். இப்போ ப்ரீவியஸ் ஜென்ரேஷனுக்கும் இந்த ஜென்ரேஷனுக்கும் மேக்ஸிமம் பவர் அண்ட் டார்க்கில் 1 பாயிண்ட் வந்து எக்ஸ்ட்ரா இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு கூட சொல்லலாம் நம்ம. ஸோ நெக்ஸ்ட் டிசைன். ஸோ டிசைன் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஆக்சுவலி வந்து ரொம்ப ஸ்லீக்காக, ரொம்ப மெல்லிஸாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஆக்சுவலாக வந்து ஃப்ரண்டில் வந்து நமக்கு வந்து LED லைட்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ LED லைட்ஸோட கீழே வந்து 2 ப்ரொஜெக்ட் லைட்ஸும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக பட் ரிவ்யூ படி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிம்மாக இருக்குன்னு தான் சொன்னாங்க. பட் இருந்தாலும் எனக்கு நைட் ரைட்டில் இன்னும் சான்ஸ் கிடைக்கல. இப்போ எனக்கு சான்ஸ் கிடச்சிது அப்படின்னா டெஸ்ட் பண்ணி பார்த்து சொல்கிறேன். ஸோ அது போக மட் கார்ட்ஸு அண்ட் இங்கே வந்து 2 LED லைட்ஸ் கொடுத்துருக்கேன். சார் LED இல்லை, ஹாலோஜன், தட் மீன்ஸ் பழைய பல்ப் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த பல்ப் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் நம்ம கைக்கு ப்ரொடக்ஷனுக்காக ஹேண்ட் கார்டு கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் இங்கே வந்து மிரர்ஸு. ஸோ மிரர் வந்து ஒரு டைமண்ட் கட் மாதிரி கொடுத்துருக்காங்க, ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படியே மேலே வந்தீங்கன்னா விண்ட்ஷீல்டு. ஸோ விண்ட்ஷீல்டு வந்து ஆக்சுவலாக GPS ப்ராடக்ட், தட் மீன்ஸ் ஜிபிஎஸ்ஸாக வந்து அடிஷ்னல் GPS அட்டாச் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி எதுவும் ஆப்ஷன்ஸ் இல்லை. பட் வேணும்னா இஃப் இன் கேஸ் நமக்கு வேணும்னா நம்ம வந்து நம்மளோட ஹேண்டில் பாஸோட ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் ஹேண்டில் பாஸுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லாங்காக இருக்குது. ஸோ சொன்ன மாதிரி உங்களுக்கு எக்ஸாஸ்ட் வந்து கொஞ்சம் மேலே இருக்கும், மேலோட்டமாக இருக்கும். நைஸ். ஸோ ஆஸ் யூஷுவல் சாரி கார்டு வந்து மஸ்ட்டு. ஸோ எல்லாத்துலேயுமே எல்லா வண்டிஸ்லையுமே வந்து சாரி கார்டு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து இதுலேயும் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வீல்ஸ் அண்ட் சஸ்பென்ஷன். ஸோ சஸ்பென்ஷன் பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்டில் வந்து டெலிஸ்கோபிக் சஸ்பென்ஷனும், பேக்கில் வந்து ஸ்விங் ஆர்ம் சஸ்பென்ஷனும் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் பிரேக்கிங்ஸ் கூட பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக சிங்கிள் ABS தான், டியூவல் ABS கிடையாது. ஸோ ஆக்சுவலி ஆஃப் ரோடிங்கான தேவையான விஷயம் தான். அண்ட் அது போக நம்ம டிஸ்க் சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 273 டிஸ்க் சைஸும், பேக்கில் வந்து 220 mm டிஸ்க் சைஸும் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்டு டயர் சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட்டில் வந்து 21, பேக்கில் வந்து 18 வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக அந்த கிரிப்ஸ் எல்லாமே பார்க்கும்போது ஆக்சுவலாக நல்லா தான் இருக்குது. C8 தான் வந்து நம்ம இந்த பைக்குக்கான டயர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ ஸோ ஆப்வியஸ்லி நைஸ். ஸோ வீல்ஸ் பொறுத்த வரைக்கும் ஆக்சுவலி ஸ்போக் வீல்ஸு. ஸோ ஆப்வியஸ்லி எஸ், நம்ம வந்து நிறையா ஆஃப் ரோடிங் போகிறாங்க அப்படின்னா ஸோ உங்கள் ஆஃப் ரோடிங் போகிறதுக்கு ஸ்போக் வீல்ஸ் தான் பெஸ்ட் ஆப்ஷனு. ஸோ ஸ்போக் வீல்ஸ் வந்து இங்கே வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் டைமென்ஷன் எர்கனாமிக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலாக பைக்கோட சீட் ஹைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 825 mm. ஸோ 825 mm போது ஆக்சுவலி நான் வந்து
169 இருப்பேன். தட் மீன்ஸ் 5.8 ஆர் 5.7 இருப்பேன். ஸோ ஆக்சுவலாக எனக்கு வந்து ஃபுல் ஃபுட் வந்து ஃபிட் ஆகலை. தட் மீன்ஸ் ஃபுல்லாக வரல. ஆக்சுவலாக லைட்டாக கொஞ்சம் ஹைட்டாக இருக்க மாதிரி தான் இருக்குது எனக்கு. பட் இருந்தாலும் ஓகே. கிரவுண்ட் கிளியரன்ஸ் கூட பார்த்தீங்க அப்படின்னா 220 mm. ஸோ 220 mmன்றது ஆப்வியஸ்லி எஸ் ஆஃப் ரோடிங்க்கு ஏற்றது. அண்டு மெயினாக வெயிட்டு. ஆக்சுவலி நான் ஹிமாலயன் ஓட்டிட்டு இது ஓட்டும் போது வந்து எனக்கு ஏதோ சும்மா காற்றுல பறக்கிற மாதிரி இருந்தது. ஸோ கரெக்டாக சொல்ல போனால் 159 kg. ஸோ டோட்டல் வெயிட்டு இஃபன் கேஸ் நீங்கள் ஆக்சசரிஸ் ஆட் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி வந்து உங்களுக்கு வந்து கேஜி வந்து இன்க்ரீஸ் ஆகும். அண்டு ஸோ இது வந்து ரொம்ப ஸ்லீக்காக இருக்குது. ரொம்ப பல்காக இல்லாமல் ரொம்ப ஸ்லீக்காக இருக்குது. ஸோ எனக்கு வைக்கும்போது கால் வைக்கிறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஈஸியாக இருக்குது ஆக்சுவலாக வண்டி ஓட்டுறதுக்கு எல்லாத்துக்குமே. ஈவன் நீங்கள் 6 feet இருக்கீங்கன்னா கூட உங்களுக்கான ஸ்பேஸ் வந்து இங்கே இருக்குது. நல்லாவே இருக்குது, தாராளமாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் கூட இவ்வளோ தூரம் வரைக்கும் கால் வச்சுக்கலாம். என்ன ரொம்ப ஹைட்டு, இன்னும் ரொம்ப ஹைட்னா தான் கொஞ்சம் கஷ்டம். பட் இருந்தாலும் நல்ல ஆப்ஷன் தான், நல்ல விஷயம் தான். கொஞ்சம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அண்ட் தென் சீட் பார்த்தீங்க அப்படின்னா சீட் வந்து இங்கே சிங்கிள் சீட் தான். ஆனால் ஸ்ப்ளிட் சீட் மாதிரி இருக்குது. தட் மீன்ஸ் இந்த இடத்துல கொஞ்சம் மேலேயும் இந்த இடத்துல கொஞ்சம் கீழேயும் இருக்க மாதிரி இருக்குது. ஆனால் சிங்கிள் சீட் தான். கொஞ்சம் சீட்டோட வித்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்னது தான், ரொம்ப பெருசெல்லாம் இல்லை. இதோட பர்பஸ் வந்து டோட்டலி டிஃப்ரெண்ட். அதனால் சீட் சைஸ் வந்து கொஞ்சம் சின்னதாக தான் கொடுத்துருக்காங்க. அண்டு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வந்தீங்க அப்படி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எவ்வளோ கிலோமீட்டர்ஸு, தட் மீன்ஸ் இப்போ கரண்ட்டாக எவ்வளோ கிலோமீட்டரில் போயிட்டுருக்கோம், என்ன கீரு, டைமு, ஸோ how many kilometers ஓட்டிருக்கோம் அப்படின்றது. அண்ட் தென் ஃபியூல் கெப்பாசிட்டி அண்ட் ஆர்பிஎம். அது போக இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ட்ரிப்பு அண்ட் மோட்ஸ் சேஞ்ச் வரும்போது ட்ரிப் டு பேரிங். ஸோ இஃப் இன் கேஸ் நம்ம கால் நோட்டிஃபிகேஷன்ஸ் எதாவது வந்துச்சுன்னா அந்த நோட்டிஃபிகேஷன்ஸ்க்கான இது. ஸோ ப்ளூடூத் பேரிங் இதில் இருக்குது. அண்ட் எக்கோ அண்ட் ஆவரேஜ் கிலோமீட்டர் ஸ்பீடு அண்டு ஏபிஎஸ் மோட்ஸ். ஸோ ஏபிஎஸ் மோடு ரோடு, ஆஃப் ரோடு, ரேலி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 மோடு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் இட்ஸ் பேக் டு திங். ஸோ அப்படியே இங்கே இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து வெறும் கில் ஸ்விட்ச் மட்டும் தான் இருக்குது. தட் மீன்ஸ் கில் ஸ்விட்ச் அண்ட் ஆன், இது 2 மட்டும் தான் இருக்குது. ஸோ ஆப்வியஸ்லி ஆன் பண்ணிட்டோன்னா அண்ட் இங்கே வந்து ஏபிஎஸ் இண்டிகேட்ரு அண்டு நியூட்ரல் இதெல்லாமே காட்டுது. அப்படியே கொஞ்சம் இந்த பக்கம் வந்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஹை பீம், லோ பீம் அண்ட் பாஸ் இதுக்கான எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க. அண்ட் இண்டிகேட்டர் அண்ட் ஆர்னுமே கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டீசென்ட் லெவலில் தான் இருக்குது. ஸோ ஓகே, நார்மலாக எல்லாமே ஓகே. அண்ட் இன்னொரு ஒன் மோர் திங். ஸோ இது வந்து E20 சப்போர்ட் பண்ணோம். இப்போ லேட்டஸ்ட்டாக வர எல்லா பைக்ஸுமே E20 சப்போர்ட் பண்ணோம். அண்ட் தென் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து சார்ஜிங் போர்ட்டும் கொஞ்சம் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இஃப் இன் கேஸ் சார்ஜ் போடணும் அப்படின்னு சொன்னால் நம்ம சார்ஜும் பண்ணிக்கலாம். ஸோ ஃபைனல் கன்க்ளூஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஃப் இன் கேஸ் நீங்கள் வந்து அட்வென்ச்சர் போகிறதா இருந்தாலும் சரி, ஆஃப் ரோடிங் போகிறதா இருந்தாலும் சரி, டூரிங் போகிறதா இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே வந்து இந்த பைக் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு செட் ஆகும். ஈவன் கம்ப்யூட்டராக கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த பைக்கை பற்றியான ஒப்பீனியன் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்றைக்கி நமக்கு பைக் யார் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா எம்ஜே மோட்டார்ஸ், சிவகாசி எம்ஜே மோட்டார்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆஸ் வெல் அஸ் அவங்க வந்து ராஜபாளையத்துலையும் இருக்காங்க. ஸோ அவங்களோட டீட்டெயில்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். ஸோ இஃப் இன் கேஸ் ஏதாவது வேணும்னா அவங்களுக்கும் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். இது தவிர்த்து வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணுனாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது போக நம்ம சேனலில் எக்ஸ்பல்ஸோட ஆக்சசரிஸ், ஹிமாலயன் எல்லாத்தோட ஆக்சசரிஸும் நம்ம கூடிய சீக்கிரம் நம்ம ரிலீஸ் பண்ண போகிறோம். நீங்கள் அங்கேருந்தும் நீங்கள் டேரெக்டாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இஃப் இன் கேஸ் எதாவது டவுட்னாலும் தாராளமாக கேட்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் மறக்காம பேச்சு மோட்டார்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ பி சேஃப், ரைட் சேஃப், ஆல்வேஸ் வேர் த ஹெல்மெட். பாய்.